அம்மா ரெடியா? ஷாப்பிங்க்கு ரொம்ப லேட் ஆகுதுமா. வேகமா போலாம். ரெடி இரு போலாம். பையெல்லாம் எடுத்துட்டு வந்துறேன். 1 செகண்ட் வெயிட் பண்ணு. ரெடி ஆயிட்டு இருக்கேன். பெரிய பேக்காவே எடுத்துக்கோ. ஏன்னா வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பேக் வந்து பத்தாது. கொஞ்சம் சீக்கிரமா வாமா. டைம் ஆகுது. வந்துட்டேன். பேக்லாம் வந்து ரெடியா எடுத்துக்கிட்டேன். இந்த பெரிய பேக்காவே வந்து எடுத்துர்க்கேன். போலாமா? மாமா போலாமா? மாமா இரு. என்ன உன் கையில? இது என்ன வெறும் மஞ்ச பை கட்ட பை வச்சிருக்கேன். நம்ம போறது ஷாப்பிங் மால்மா. பக்கத்துல இருக்க பெட்டி கடைக்கு போல. மஞ்ச பை எடுத்துட்டு வந்திருக்கேன். பெரிய பேக் தான் நான் கேட்டேன். மஞ்ச பைய எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன இரு. மஞ்ச பைய வந்து அவ்வளவு கேவலமா பேசுற? கட்ட பை எடுத்து உனக்கு தெரியுமா? நாங்கலாம் வந்து முன்னாடி கடைக்கு போனோம் அப்படினா அந்த மஞ்ச பையில தான் எல்லா சாமான் வாங்கிட்டு வருவோம். இதுதான் வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும். அதே மாதிரி இந்த கட்ட பை இருக்கு பத்தியா? இது வந்து 5 கிலோ அரிசி, 5 கிலோ கோதுமை, 5 கிலோ சக்கரை இப்படி எல்லாத்தையும் இந்த கட்ட பையில வச்சு தான் தூக்கிட்டு வருவோம். பிக்காது. அப்ப இந்த பைய வந்து நாங்க இந்த மாதிரி சாமான் வாங்குறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆமாமா, இதெல்லாம் வந்து டி-ஷர்ட், பேக் எல்லாம் போட்டு ஸ்டைலா போயிட்டு மஞ்ச பையும் கட்ட பையும் தூக்கிட்டு போ. மால்ல இருக்கறவங்க உன்னை மேலே கீழே வந்து பாப்பாங்க. அப்பலாம் இந்த கட்ட பைய தூக்கிட்டு போறதுனால மேலே கீழே பார்த்தாங்கன்னா இந்த பைய வந்து நானே தூக்கிட்டு வரேன். வா போலாம், லேட் ஆகுது. தாயே உனக்கு ஒரு பெரிய கும்பிடு போறேன். நீ உங்க ஊர்லயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கமா. நான் வரல உன் கூட. என்னது மஞ்ச பை கட்ட பை எடுத்ததுக்கு நம்மள இவ்வளவு பேசிட்டாளே.